தண்ணீர், பசித்தோருக்கு ஜீவ அப்பம், கழுத்தோருக்கு ஜீவ தண்ணீர். எளியவர் எமக்கு இரட்சகரே, இயேசுவே எமக்கு எல்லாம் நீரே. எளியவர் எமக்கு இரட்சகரே, இயேசுவே எமக்கு எல்லாம் நீரே. மரித்தவரே, உயிர்த்தெழுந்தவரே, சத்ருவை ஜெயித்தவரே, நித்தியம் நீரே, சத்தியம் நீரே, நீரூழி காலம் வாழ்பவரே. மரித்தவரே, உயிர்த்தெழுந்தவரே, சத்ருவை ஜெயித்தவரே, நித்தியம் நீரே, சத்தியம் நீரே, நீரூழி காலம் வாழ்பவரே. வல்லவரின் பலத்தோடும் தேவன் தரும் நலத்தோடும், வல்லவரின் பலத்தோடும் தேவன் தரும் நலத்தோடும், வாழ்வும் வழியும் சத்தியமும் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமே. வாழ்வும் வழியும் சத்தியமும் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமே. மரித்தவரே, உயிர்த்தெழுந்தவரே, சத்ருவை ஜெயித்தவரே, நித்தியம் நீரே, சத்தியம் நீரே, நீரூழி காலம் வாழ்பவரே. மரித்தவரே, உயிர்த்தெழுந்தவரே, சத்ருவை ஜெயித்தவரே, நித்தியம் நீரே, சத்தியம் நீரே, நீரூழி காலம் வாழ்பவரே. தாங்கி தேவ சித்தம் நிலைநாட்டி, காரம் பிடித்து எம்மை தாங்கி தேவ சித்தம் நிலைநாட்டி, ஜனங்கள் யாவும் பணிந்திடவும் தேசம் உம்மை அறிந்திடவும், ஜனங்கள் யாவும் பணிந்திடவும் தேசம் உம்மை அறிந்திடவும். மரித்தவரே, உயிர்த்தெழுந்தவரே, சத்ருவை ஜெயித்தவரே, நித்தியம் நீரே, சத்தியம் நீரே, நீரூழி காலம் வாழ்பவரே. மரித்தவரே, உயிர்த்தெழுந்தவரே, சத்ருவை ஜெயித்தவரே, நித்தியம் நீரே, சத்தியம் நீரே, நீரூழி காலம் வாழ்பவரே. நாமத்திலே யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வாரத்தின் முதல் ஜெப கூடுதலை நாம் கூடியிருக்கிறோம். கர்த்தர் நாமத்திலே பெரிய காரியம் செய்யும்படியாக நாம் காத்திருப்போம். அந்த யாவரையும் நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறேன். விசேஷமாக செய்து கொடுக்கும்படியாக வந்திருக்கிற சகோதரி எழில் ஸ்டான்லி அவர்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்மோடு கூட புறஜாதி அரசர்களுடைய இறையாண்மை குறித்து 2வது அதிகாரத்தின் அடிப்படையிலே 2வது டாபிக்கை பேசப்போகிறார்கள். நேபுகாத்நேசருடைய
இறை ஆண்மை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நாம் அதை நம்முடைய இந்த காலத்தின் காட்சிகளை நாம் மனதை கொண்டு நாம் தியானிக்கலாம். கர்த்தர் யாரிடமும் பேச முடியும் என்பதை பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலே கொடுங்கோலனாய் வந்து இஸ்ரவேல் மக்களை துன்புறுத்தி இஸ்ரவேல் மக்களுக்கு மத்தியில் இருக்கிறதான எல்லா சொத்துக்களையும் பறிமுதல் செய்து கொண்டு சென்ற அதே மனிதர் வாழ்க்கையிலே கர்த்தர் பேசுகிறார், சொப்பன் மூலமாக பேசுகிறார். இதை நாம் தியானித்து விதமாகவே இன்றும் கர்த்தர் நம்முடைய நாட்டை ஆளுகிற மக்கள் மத்தியில் வந்து அவரோடு பேசும்படியாக நாம் ஜெபிக்கலாம். ஆயத்தமாகவும் வெளிமாண்டவரை இந்த ஊழியத்தை ஆரம்பித்துக் கொடுக்கும்படியாக சகோதரி மஞ்சாடியாளர்கள் ஜெபித்து ஆரம்பித்து வைப்பார்கள். ஸ்தோத்திரம்ப்பா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த அருமையான தேவாதி தேவனே, இந்த அருமையான கூடுகையிலே நீர் எங்களை ஆண்டவரே ஒரு சிறு கூட்டமாக கூட்டி சேர்த்துக்கு நமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் வர வேண்டும் என்று நாங்கள் உண்மை வரவழைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இன்னும் தடைப்பட்ட பிள்ளைகளையும் நீர் சீக்கிரத்திலே ஆண்டவரே அவர்கள் தடைகள் எல்லாம் நீக்கி மத்தியிலே நீர் கூட்டி சேர்க்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் வந்து எங்களோடு கூட நீர் இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை நீர் ஒருமுகப்படுத்தணும். எல்லா விதமான எங்களுடைய வித்தியாசமான எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் ஒருவேளை எங்கள் இருதயத்தின் பாரங்களை எல்லாம் கூட ஒதுக்கி வைத்து விட்டு கர்த்தருடைய பாதத்திலே ஆண்டவரே உம்மை தரிசிக்கும்படியாக வந்த நாங்கள் ஆண்டவரே உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கும் ஒரு கிருபையை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிற ராஜா. எங்கள் சிந்தைகளை நீர் ஒருமுகப்படுத்தும்ப்பா. என்னோ தானோ என்று ஆண்டவரே நாங்கள் ஏதோ பெயரளவிலே நாங்கள் பங்கெடுக்காதபடி முழு கருத்தோடு ஆவியோடு நாங்கள் இதிலே ஆண்டவரே நாங்கள் பங்கெடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பேசுகிற அடையாளே அப்படி கரத்திலே நான் தாழ்த்தி தருகிறேன். நீங்க ஆண்டவரே அவங்க மூலமாக நீங்க பேசி எங்கள் இருதயத்திலே ஆண்டவரே நாங்கள் என்னென்ன காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீரோ, எது எங்கள் இருதயத்திலே பதித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் எல்லாம் எனக்கு சொல்லித்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. விசேஷமாக பிரஜாதி மன்னர்களை நீர் கையாளும் விதத்தை குறித்து நாங்கள் ஆண்டவரை வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரே, ராஜ்யங்கள் உம்முடையது ராஜா, ஆளுகையும் உம்முடையது. அதே நீர் ஆண்டவரை யார் ஆண்டாலும் நீர் ஆண்டவரை அவர்கள் மூலமாக நீர் அந்த ராஜ்யத்தை ஆளுகிறீர் என்பதை நாங்கள் ஆண்டவரை வேதத்திலே நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். ஆண்டவரே, அதுபோ ஆண்டவரே அதை நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இப்பொழுதும் கூட ஆண்டவரே எல்லா விதமான பொறுப்புகளை நீர் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த விதமான ஒரு ஃபால்ட் வராதபடி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் தொடக்கம் முதல் முடிவரை உங்களுடைய பிரசன்னம் இதில் இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற ராஜா. தடைப்பட்ட பிள்ளைகளையும் நீங்கள் சீக்கிரத்திலே கூட்டி வாங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் நாங்கள் உங்களுடைய பாதத்திலே வைக்கும் பொழுதும் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே வந்து அவைகள் எல்லாம் உங்களுடைய சன்னிதானத்துக்கு வந்து சேரத்தக்கதாகவும் ஆண்டவரே அதை ஆண்டவரே அன்றைக்கு யாக்கோபு ஒரு ஏணியை கண்டது போல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே அந்த ஏணி மூலமாக தேவதூதர்கள் எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டவரே பக்கத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று விசுவாசத்தோடு நாங்கள் வைத்து அந்த பலன்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு சாட்சிகளை நாங்கள் உமக்கு அறிவிக்கத்தக்கதாக ஆண்டவரே ஒரு நல்ல விசுவாசத்தோடு எங்களுடைய ஜெபங்களை உங்களுடைய பாத்திலே வைக்கிறீர். எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற ராஜா. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க ராஜா. எங்களிலிருந்து வரக்கூடிய தடைகளையும் நீங்க எடுத்து போடுங்கப்பா. நாங்கள் குறைவுள்ளவர்கள் குற்றமுள்ளவர்கள் என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம் ராஜா. ஆண்டவரே, எல்லாவற்றையும் தேவன் இப்பொழுது எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே உடைய பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களை வணைந்து நீர் எங்களை ஆண்டவரே என்ன நோக்கத்தோடு இந்த நீர் எங்களை அழைத்து வந்தீர்களோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவரே நீங்க கிருபை செய்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையில நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்க நல்ல பிதாவே, ஆமென். இவளை கூட சகோதரி ஜெமிமா அவர்கள் தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே 45 முதல் 48ஆம் வசனம் வாசித்துக் கொண்டிருப்பார்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் தானியேல் 2ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் முதல் 48ஆம் வசனம் வரை. தானியேல் 2:45 முதல் 48 வரை. இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான்.
அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேசாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலையோ என்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். சகோதரி மேரி சங்கன் அவர்கள் நமக்காக ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். இந்த சொப்பனம் போன்ற வாழ்வினிலே என்ற பாடலை பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சொப்பனம் போன்ற வாழ்வினிலே உம்மை அண்டினோர் காருதலார், என் இறைவா அண்டினோர் காருதலார். இந்த சொப்பனம் போன்ற வாழ்வினிலே உம்மை அண்டினோர் காருதலார், என் இறைவா அண்டினோர் காருதலார். தரிசனம் தந்து தாங்கி கொண்டீரே, பாடுவேன் வாழ்நாளெல்லாம் என் இயேசுவே, பாடுவேன் வாழ்நாளெல்லாம். தரிசனம் தந்து தாங்கி கொண்டீரே, பாடுவேன் வாழ்நாளெல்லாம் என் இயேசுவே, பாடுவேன் வாழ்நாளெல்லாம். யோர்தான் ஆற்றங்கரையோரம் அழுது நின்றேன், என்னை ஆற்றுவார் யாருமில்லை, என் இறைவா ஆற்றுவார் யாருமில்லை. யோர்தான் ஆற்றங்கரையோரம் அழுது நின்றேன், என்னை ஆற்றுவார் யாருமில்லை, என் இறைவா ஆற்றுவார் யாருமில்லை. துயர ஆற்றை கடக்க துணை செய்திரே, பாடுவேன் வாழ்நாளெல்லாம் என் இயேசுவே, பாடுவேன் வாழ்நாளெல்லாம். துயர ஆற்றை கடக்க துணை செய்திரே, பாடுவேன் வாழ்நாளெல்லாம் என் இயேசுவே, பாடுவேன் வாழ்நாளெல்லாம். இந்த சொப்பனம் போன்ற வாழ்வினிலே என்னில்லா பாவங்கள் பொறுக்காமலே நான் எண்ணிய எண்ணமெல்லாம், என் இயேசுவே எண்ணிய எண்ணமெல்லாம். என்னில்லா பாவங்கள் பொறுக்காமலே நான் எண்ணிய எண்ணமெல்லாம், என் இறைவா எண்ணிய எண்ணமெல்லாம். மன்னிப்பின் மாட்சியை கண்டதிலே கண்ணீரிலே நனைந்தேன், என் இயேசுவே கண்ணீரிலே நனைந்தேன். மன்னிப்பின் மாட்சிமை கண்டதிலே கண்ணீரிலே நனைந்தேன், என் இயேசுவே கண்ணீரிலே நனைந்தேன். இந்த சொப்பனம் போன்ற வாழ்வினிலே வாழ்வின் நோக்கம் தெரியாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, என் இறைவா அழைத்தீரே உம் சேவைக்கு. வாழ்வின் நோக்கம் தெரியாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, என் இறைவா அழைத்தீரே உம் சேவைக்கு. உமது செட்டை நிழலில்
வந்தடைந்தேன். நிறைவான பலன் தந்திரே என் இயேசுவே, நிறைவான பலன் தந்திரே. உமது செட்டை நிழலில் வந்தடைந்தேன். நிறைவான பலன் தந்திரே என் இயேசுவே, நிறைவான பலன் தந்திரே. இந்த சொப்பனம் போன்ற வாழ்வினிலே உம்மை அண்டினோர் காருதலால், என் இறைவா அண்டினோர் காருதலால். இந்த சொப்பனம் போன்ற வாழ்வினிலே உம்மை அண்டினோர் காருதலால், என் இறைவா அண்டினோர் காருதலால். உம் தரிசனம் தந்து தாங்கி கொண்டீரே, பாடுவேன் வாழ்நாளெல்லாம் என் இயேசுவே, பாடுவேன் வாழ்நாளெல்லாம். உம் தரிசனம் தந்து தாங்கி கொண்டீரே, பாடுவேன் வாழ்நாளெல்லாம் என் இயேசுவே, பாடுவேன் வாழ்நாளெல்லாம். இந்த சொப்பனம் போன்ற வாழ்வினிலே. ஆமென். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இவளை கூட நம் மத்தியிலே புறஜாதி அரசர்களின் இறையாண்மை என்ற தலைப்பிலே இரண்டாம் இறையாண்மை, நேபுகாத்நேசருடைய இறையாண்மை குறித்து நாம் பார்த்து போகிறோம். சகோதரி எலிஸ் டைனர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். வந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் ஜெபித்து இந்த தியானத்தை ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரம் ஐயா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் நாங்கள் இப்படியாக ஒரு சிறு கூட்டமாக உம்மை நோக்கி கூப்பிட செய்த இந்த கிருபைக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் கூட நாங்கள் புறஜாதி அரசர்களுடைய இறையாண்மையை குறித்து தியானிக்க இருக்கிறோம் சுவாமி. விசேஷமாக நேபுகாத்நேச்சார் என்ற அந்த அரசனை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களே நீர் எங்களுக்கு போதியும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் வந்து எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தந்து நீர் தம்மை சுவாமி இந்த நாளிலும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும். இந்த நேரத்தை உங்களுடைய கரத்துல கொடுத்து துதிகன மகிமை ஆற்றி உமக்கே செலுத்தி எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் சுவாமி. ஆமென். இப்ப கூட நம்ம புறஜாதி அரசர்கள் குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். இது இரண்டாவது நாள். இதை குறித்து நம்ம மூன்றாவது ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் இரண்டாவது தானியேலின் இரண்டாவது சாப்டர்ல நேபுகாத்நேச்சர் என்ற அந்த அரசன், பாபிலோனிய அரசனை பற்றி நம்ம வந்து இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். தானியேல் இரண்டாவது சாப்டர் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற தியான பகுதி. முதல்ல வந்து நேபுகாத்நேச்சர் அந்த பேரோட பேரோட அர்த்தம் வந்து என்னன்னா, ஓ நபு ப்ரொடெக்ட் மை ஃபர்ஸ்ட் பார்ன் சன். நபு என்பது அந்த பாபிலோனிய கடவுள். அவர்கிட்ட வந்து என்னுடைய முதல் பேரான மகனை காத்து கொள்ளும் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஓ நபு ப்ரொடெக்ட் மை ஃபர்ஸ்ட் பார்ன் சன், அதுதான் நேபுகாத்நேச்சர். இவர் வந்து பாபிலோனிய அரசாண்ட அந்த காலம் வந்து கிமு 605 562 வரை. இவரோட ஆட்சியை வந்து புதிய பாபிலோனிய பேரரசு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அவர் வந்து யூப்ரட்டிஸ்ல இருந்து டைக்ரிஸ் நதி வரை இருந்த எல்லா பகுதியையும் அரசாண்டார். 587 கிமுல வந்து யூதேயாவின் படையெடுத்து எருசலேமை அழித்து அங்கிருந்து பொருட்களை கொள்ளையடித்து வந்தார். இது வந்து நம்ம போன தியானத்துல நம்ம பார்த்தோம். எல்லாத்தையும் எடுத்து வந்து எருசலேம் நகரையும் அவர் அழிச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு 10,000 பேரு கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து அறிவில் சிறந்தவங்களை கொண்டு வந்து அவருடைய நாட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அவங்க வந்து நிறைய அதுல இருந்தவங்க வந்து ஞானவான்கள், அப்புறம் வந்து நிறைய தொழில் தெரிந்தவர்கள், ஆர்டிசன்ஸ், கட்டடக்கலை, மியூசிக் எல்லாத்துலயும் தேர்ந்தவங்களை வந்து அவர் ஒரு 10,000 பேரை வந்து அவருடைய நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து அங்க வந்து தானியேலும் அவனுடைய நண்பர்களும் அங்க வந்து அவருடைய ஞானிகள் வரிசையில அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களோட பேரெல்லாம் அவர் மாற்றி வைத்தாரு.
தானியலுக்கு வந்து பெல்தேஷாத்சார் என்றும், அந்த ஷாத்ராக், அனனியா, மிஷாவேல், அசரியா அந்த 3 பேரோட பேரை வந்து ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோன்னு மாத்தி வச்சிருந்தாங்க. ஏன்னா இது வந்து அவர் வந்து எப்போதுமே வந்து பிற நாட்டுல இருந்து கூட்டிட்டு வரவங்கள இவங்க நாட்டுல இருக்கிற தேவர்களை தொழுது கொள்ள வைப்பாங்க. அதே மாதிரி பேர்களையும் கல்தேயர் பாஷையில, அதாவது பாபிலோனிய பாஷையில மாற்றி வைப்பாங்க. அதே மாதிரி இந்த தானியலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் கூட ஏற்பட்டது. இது நெபுகாத்நேச்சார் வந்து ஒரு பெரிய பலசாலியான ஒரு படை வீரர் மட்டும் அல்ல, அவர் வந்து ஒரு கட்டடக்கலை நிபுணர். அவர் வந்து அந்த பாபிலோன் தேசத்தை வந்து புதிதாக கட்டினாரு. அவருடைய காலத்துல பாபிலோன்ல வந்து அந்த நகரத்தை மறுபடியும் கட்டி அதுக்கு ஒரு பெரிய கேட், அந்த நகரத்துக்குள்ள போற அந்த வாசல், அதுக்கு வந்து இஷ்டார் வாயில் அப்படின்னு பேரு. அதுல வந்து அவங்களுடைய அந்த கடவுளுக்கு பிரியமான அந்த மிருகமான சிங்கம், அந்த படம் நிறைந்த அந்த கேட் ஃபுல்லா அந்த சிங்கங்களுடைய படங்கள் பொறிக்கப்பட்டு இருந்தது. அது வந்து ஒரு நீல நிறத்துல அமைந்திருந்ததா சொல்றாங்க. அது போக தொங்கு தோட்டம் அப்படின்ற உலக அதிசயமான ஒரு தொங்கு தோட்டத்தையும் அவர் அமைச்சிருந்தாரு. இது வந்து அவருடைய மனைவிக்கு அவர் பரிசாக கொடுத்ததுன்னு சொல்றாங்க. அப்புறம் இசை நிபுணர் அவர். அப்புறம் அவருடைய அரண்மனை வந்து மார்வல் ஆஃப் த மேன்கைண்ட், மனுஷர்கள காலத்துல செய்யப்பட்ட ஒரு பெரிய அதிசயம்னு சொல்றாங்க அவருடைய அரண்மனையையும். இது தவிர அவர் வந்து பாரசீக வளைகுடாவில் கப்பலுக்காக துறைமுகங்களை அமைத்திருந்தாரு. அப்புறம் இந்த மாதிரி நிறைய திறமையா கொண்டிருந்த ஒரு மகா பராக்கிரமசாலியான ஒரு மன்னர் அவர். அவரை பத்தி வந்து பைபிள்ல வந்து நிறைய பேசப்பட்டிருக்கிற புறஜாதி மன்னரும் இந்த நெபுகாத்நேசர் தான். இவரை குறித்து தானியேல், எசேக்கியேல், எரேமியா, எஸ்ரா, நெகேமியா இந்த புஸ்தகங்கள்ல எல்லாம் கூறப்பட்டிருக்கு. இவர் வந்து 84 வருடம் வரைக்கும் வாழ்ந்து மரித்தார். இவர் வெற்றி பெற்று கைப்பற்றிய அந்த நாடுகளை அவருடைய மதத்தை பின்பற்ற வைத்தார். ஒரு பல வைராக்கியம் கொண்ட ஒரு மன்னன். இவர் சில இடத்துல யெகோவாவை புகழ்ந்திருக்கிறாரு. இப்போ இந்த சாப்டர்ல கூட அவருடைய கனவுக்கு அர்த்தம் தெரிஞ்சோன்னா யெகோவாவை புகழ்வாரு. ஆனா எல்லாமே வந்து தற்காலிகமா தான் இருக்கும். ரொம்ப பெருமை மிக்க ஒரு ராஜா இவர். இப்ப இந்த சாப்டர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். 2வது சாப்டர்ல என்னன்னா, அந்த நெபுகாத்நேச்சார் அவருடைய அரசாண்ட காலத்துல, அதாவது 2ஆம் வருடம்னு ஆரம்பிக்குது. அவருடைய அரசாட்சியில அவர் 2ஆம் வருடத்துல இந்த கனவு கண்டார்னு இருக்கு. ஆனா தானியேலும் அவருடைய நண்பர்களும் 3 வருடம் அங்க இருந்ததா முதல் சாப்டர்ல முடியுது. ஆனா இவரோட அரசாட்சி இது 2ஆம் வருடம் இருக்கு. ஒருவேளை அவர் வந்து முதல் வருடம் வந்து நெபுகாத்நேச்சார் வந்து அவருடைய அப்பாவோட சேர்ந்து அரசாண்டு இருப்பார்னு ஹிஸ்டரி ஆசிரியர்கள்லாம் நினைக்கிறாங்க. அதனாலதான் இதுல வந்து 2ஆம் வருடத்துல அவருடைய ஆட்சி காலத்துல அவர் இந்த கனவு கண்டார்னு இருக்கு. முதல் வருடம் அல்லது பாபிலோன்ல வந்து முதல் வருடத்தை எப்போதுமே கணக்கு எடுக்க மாட்டாங்களாம். 2 காரியம் சொல்றாங்க. அதனாலதான் இந்த கனவு வந்து 2ஆம் வருடம் நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் வருடத்துல அவர் ஒரு கனவு கண்டாரு. அந்த கனவு வந்து அந்த கனவையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொல்லி அவருடைய ராஜ்யத்துல இருக்கிற சாஸ்திரிகள், ஜோசியர், சூனியக்காரர், கல்தேயர் எல்லாரையும் அவர் கூட்டிட்டு வர சொல்லி அந்த தான் கண்ட கனவையும் அவங்கதான் சொல்லணும், அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொல்றாரு. அப்ப யாராலையும் அது முடியல. அப்போ அவங்க எல்லாரும் சொல்றாங்க, எங்களுக்கு வந்து நீ கனவை சொல்லும், அப்போ நாங்க அர்த்தத்தை சொல்றோம்னு. ஆனா நெபுகாத்நேச்சார் வந்து ரொம்ப பிடிவாதமா கனவும், ஒருவேளை அவருக்கு வந்து தான் கண்ட கனவை வந்து ரொம்ப ஒண்ணும் ஞாபகம் இல்லையோ என்னமோன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் அவர் வந்து அந்த கனவையுமே அவங்கதான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வந்து அவர் எதிர்பார்த்தாருன்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து அவர் கனவு வந்து கனவு கண்டிருக்காரு, அந்த கனவையும் அதோட அர்த்தத்தையும் சொல்லணும்னு. அந்த செய்ய முடியாததுனால அவருக்கு கோபம் வந்து எல்லா ஞானிகளையும் கொல்றதுக்கு கட்டளையிட்டுறாரு. அந்த கொல்ற அந்த லிஸ்ட்ல வந்து தானியலும் அவருடைய நண்பர்களும் இருக்கிறாங்க. அப்ப அந்த அவருடைய தலையாரியான ஆரியோகு அந்த மனுஷன் வந்து போய் தானியலையும் அவருடைய நண்பர்களையும்
அந்த கூட்டிட்டு வர போறாரு. அப்போ அவர்கிட்ட தானியேல் கேட்கிறாரு, ஏன் இந்த காரியம் நடக்குதுன்னா, இந்த மாதிரி ராஜா வந்து ஒரு கனவு கண்டிருக்காரு, அதுக்கு யாருக்கும் பொருள் சொல்ல தெரியலன்னு. தானியேல் இந்த நேரத்துல செஞ்சது வந்து, தானியேல் உடனே தானே அரசனிடத்துல போய் எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும் என்று கேட்கிறாரு. சோ இது வந்து ஒரு 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 போல்ட் டெசிஷன் தானியேல் எடுத்த ஒரு ஒரு பெரிய ஒரு டெசிஷன். ஏன்னா அந்த காலத்துல வந்து ராஜாக்கள் எல்லாம் அப்படி நேரா போய் பார்க்க முடியாது. அந்த நேரம் என்ன வேணா நடக்கலாம். அவங்களுக்கே வந்து அவங்களை கொலை செய்யப்பட கூட சான்ஸ் இருக்கு. ஆனா தானியேல் வந்து தைரியமா போய் எனக்கு ஒரு கொஞ்சம் அவகாசம் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வர்றாரு. வந்து நண்பர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. அவங்க கர்த்தரிடத்துல இருந்து இரக்கத்தை பெற அவங்க வந்து ஜெபிக்கிறாங்கன்றது, இரக்கம் கேட்பதற்காக இருக்கு. சோ அவங்க வந்து ஜெபம் பண்றாங்க, அவரோட 3 நண்பர்களும் அவரும். அதுக்கப்புறம் அன்ற நைட்ல அவருக்கு அந்த பொருள் வந்து மறைபொருள் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. மறுநாள் அவர் வந்து ராஜா இடத்துல போய் அந்த பொருள் உணர்த்தப்பட்ட பிறகு அவர் எந்திரிச்சு அவர் வந்து கர்த்தரை வந்து ஸ்துதிக்கிறாரு. அப்ப அவர் வந்து அந்த இடம் வந்து அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ஓகே ஓகே அப்ப அவர் புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் ராஜாவிடத்துல போய் அந்த நீர் பார்த்த அந்த தலை வந்து பசும் பொன்னாகவும் மார்பும் புயமும் வெள்ளியாகவும் வயிறும் தொடையும் வெண்கலமாகவும் கால் இரும்பாகவும் பாதம் இரும்பும் களிமண்ணும் கலந்து இருந்தது, அந்த மாதிரி ஒரு சிலை இருந்தது. அந்த சிலையை நீர் பார்த்து கொண்டு இருக்கும் போதே ஒரு கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து அந்த சிலையை நொறுக்கி போட்டது. அதுக்கப்புறம் அர்த்தம் சொல்லும் பொழுது அந்த தலைப்பகுதி வந்து பாபிலோன் பேரரசு நெபுகாத்நேச்சாரோட ஆட்சியில இருக்கு. அதுக்கு அடுத்து 2 அந்த சில்வர் பகுதி வந்து மீதியான் பாரசீக பேரரசுகள். அடுத்து கிரேக்க பேரரசு அலெக்சாண்டருக்கு கீழே இருந்த அந்த கிரேக்க பேரரசு வந்து அந்த வெண்கல பகுதி. அப்புறம் அயன் வந்து ரோமன் அந்த இரும்பு பகுதி கால் பகுதி வந்து ரோமரோட ஆட்சி காலம். அதுக்கப்புறம் நிறைய மிக்சடா நிறைய ஆட்சிகள் இருந்தது. ஆனா எல்லாவற்றையும் ஒரு அது இந்த இவரோட அந்த கனவுக்கு வந்து ராஜாவோட அந்த பாபிலோன் ராஜ்யத்துல இருந்து ஆரம்பிச்சு அது இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை வரைக்கும் உள்ள அந்த தீர்க்க தரிசனம்னு சொல்றாங்க. இத அவர் பாபிலோன் எல்லா உலகத்துல உள்ள எல்லா ராஜ்யங்களும் அழிக்கப்படும். அதுக்கப்புறம் கிறிஸ்துவின் ராஜ்யம் நிறைவேறி அவர் வந்து ஆட்சி செய்வார், அவருடைய 1000 வருஷம் ஆட்சி காலம் நடைபெறும்ன்றதான் வந்து இங்க வந்து இந்த சிலையின் மூலமாக நெபுகாத்நேச்சாருக்கு தேவன் வெளிப்படுத்தினார்ன்றாங்க. அப்ப இது வந்து 2ஆம் வருகை வரைக்கும் நடக்க இருக்கிற எல்லா காரியங்களோட வெளிப்பாடு. இத அவர் உணர்த்தினோடனே ராஜாவுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகி அவர் வந்து இப்ப இவர் சொன்னாரு, மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நெபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் இதுதான் சொல்லிட்டு அவர் எல்லாம் விளக்கி அந்த மறைப்பொருளையும் அவர் எல்லாத்தையும் சொன்னோன்னே அந்த ராஜா வந்து சொல்றாரு, உன்னுடைய தேவன் தான். அப்பொழுது ராஜாவாகிய நெபுகாத்நேச்சார் இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்தார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்று அந்த புறஜாதி ராஜா வந்து யெகோவா தேவனை வந்து புகழ்றாரு. அதோட வந்து இந்த விளக்கம் வந்து முடியுது. இப்போ வந்து இந்த புறஜாதி ராஜாவுக்கு தேவன் தன்னை குறித்து ஒரு வெளிப்பாடு தன்னுடைய மகனை கொண்டு தீர்க்கதரிசியை கொண்டு விளக்கி இருக்கிறாரு. இது வந்து ஏன் நடந்தது அப்படின்றது நம்ம வந்து இப்போ வந்து நம்ம இந்த காரியங்கள்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னும் போது, முதலாவது வந்து யார் ஆட்சி செய்தாலும் நம்முடைய ராஜா யார், அதுதான் வந்து கிறிஸ்தவர்களாகிய நம்ம வந்து நம்மளுக்குள்ள வந்து கேட்க வேண்டிய, நமக்கு ராஜா யார்? இப்போ நம்மளுடைய ஆட்சி நம்ம செய்து கொண்டிருக்கிறவங்களா
அல்லது நமக்கு நம்ம படைத்த நம்முடைய கடவுளா, அவர் நம்மளுக்கு ராஜாவா? யார் ஆண்டா என்ன, எப்படி ஆண்டா என்ன, அதை குறித்து நமக்கு எந்த பிரச்சனையும் நம்ம வந்து அதை நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. நம்முடைய ராஜா எப்பொழுதுமே ஒரே நபர் தான். கிறிஸ்துவே நம்முடைய ராஜா, ராஜாதி ராஜா அவர் தான். அவருடைய பிள்ளைகளா தான் நம்ம வாழணும். எந்த ராஜ்யத்துல நம்ம வாழ்ந்தாலும் நம்ம வந்து எப்படி தானியேலும் அவனுடைய நண்பர்களும் எதுலயும் கலந்து எந்த விஷயத்திலயும் அவங்க சாப்பாடுல இருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிலையை வணங்க சொன்னாங்க ஒரு இடத்துல, ஆனா எதையுமே அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளல. அவங்களுடைய காரியத்துல அவங்க கரெக்டா இருந்தாங்க. அவங்களுக்கு தேவன், பரலோகத்தின் தேவன் மட்டுமே அவங்களோட தேவன். அவர் கற்பித்ததை மட்டும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க. அதே மாதிரி நம்மளும் யார் ஆண்டாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம கிறிஸ்துவின் பிள்ளைகள். கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை மட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அது முதலாவது. அடுத்தது வந்து இந்த பிரச்சனை முதல் சாப்டர்ல வந்து அவங்கள ஞானின்னு தலை மேல தூக்கி வச்சிருக்கிறாங்க. அடுத்த சாப்டர்ல கொல்றதுக்கு கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி ஒரே நாளையில அவங்களுக்கு வாழ்வா சாவா என்ற பிரச்சனை வருது. அப்ப அந்த நேரத்திலும் கூட அவன் வந்து விசுவாசத்தை விடவே இல்லை. அந்த விசுவாசம் வந்து அவங்களுக்கு வந்து வேறு ஒன்று இருந்தது. அந்த விசுவாசத்தை வந்து தானியேல் வந்து விடல. அந்த நேரத்துல கூட அவன் வந்து விசுவாசத்தோட போய் அப்புறம் கூடி ஜெபிச்சாங்க. அந்த கஷ்ட நேரத்துல வந்து அவங்க கூடி ஜெபிச்சாங்க, அவனும் அவனுடைய நண்பர்களும். அதுவும் இந்த சாப்டர்ல இருந்து நம்ம கத்துக்கணும். நம்ம பொதுவா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது கடவுள் வந்து அந்த காரியத்தை வந்து மாற்றி கொடுக்கிறார். அப்புறம் நம்ம தூங்கும் போது கூட நமக்காக கர்த்தர் பேசுகிறார். அந்த தானியேலுக்கு வந்து இந்த காரியம் வந்து அவர் தூங்கிட்டு இருக்கும்போது தான் வெளிப்படுத்தப்பட்டது. நம்ம தூங்கிட்டு இருந்தா கூட நமக்காக அவர் விழித்திருக்கிறாரு. இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் வந்து நமக்காக இந்த பெரிய காரியத்துல, பெரிய ராஜாவை விட ஒரு பெரிய காரியம். அப்புறம் இந்த கல்லு கடைசியில வந்து அந்த உருண்டு வர்ற கல் வந்து படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே ராஜ்யங்கள் எல்லாம் நிர்மூலமாகும். அந்த கல் அதுக்கப்புறம் அசையாமல் அங்கே இருந்ததுன்னு முதல்ல அந்த கல் வந்து எல்லாவற்றிற்கும் மேலாக நின்றது. அந்த கல்லு தான் வந்து நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்து. எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படின்னு வந்து கொரிந்தியர்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஞான கண்மலை வந்து நம்மளுடைய கிறிஸ்து. அப்புறம் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமுமான மூளைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். ஸோ அந்த கல்லை விசுவாசிக்கிறவங்க ஒரு நாளும் பதற மாட்டாங்க. ஸோ நம்ம விசுவாசிக்கணும், அப்புறம் சேர்ந்து ஜெபிக்கணும். நம்ம யார் ஆண்டாலும் நம்ம அதுக்காக நம்ம பதற தேவையில்லை. அவங்களுடைய ஆட்சியை கண்டு நம்ம பதற தேவையில்லை. நம்மளுடைய ராஜா கிறிஸ்துவே, அவரை நம்ம பின்பற்றினா நம்மளோட அவரை எப்போ நம்ம தூங்கும் போது கூட அவர் விழித்திருந்து நம்மை காத்துக்கொள்வார். நம்முடைய காரியங்கள் யாவற்றையும் அவர் வெற்றி சிறக்க பண்ணுவார். அப்படிப்பட்ட கண்மலையான கிறிஸ்து மட்டுமே நமக்கு ராஜாவாக இருக்க நாம் அவரை பற்றி கொள்வோம். சோதரமையா துதிக்கிறோம். அப்பா சுவாமி, நீர் எங்களுடைய இரட்சகராகவும் எங்களுடைய கண்மலையாகவும் எங்களுடைய மீட்பராகவும் எங்களுடைய ராஜாதி ராஜாவாகவும் இருப்பதற்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எந்த மனிதர் எங்களை ஆண்டாலும் சுவாமி, நாங்கள் உம்முடைய காரியங்களை பற்றி கொண்டு உமக்கு ஊழியக்காரர்களாக இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. எந்த நேரத்திலும் நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு காட்டித்தாருங்கப்பா. துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்தி எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். அருமையான ஒரு செய்தியை கொடுத்தார்கள். விசேஷமாக இந்த காலத்தில் நம்ம வந்து அரசாட்சிகள் மார்க இந்த வேளையிலே கர்த்தர் காரியங்களுக்கு முன்பாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொள்ள முடியாத கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இதிலே நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை நாம் வாசித்து பார்த்தோம். அந்த அரசர் மூலமாக நமக்கு அநேக வெளிப்பாடுகள் கிடைத்திருக்கிறது. கர்த்தர் யாரிடமும் பேசுவார், நம்மிடமும் பேசுவார். தேவை என்று சொன்னால் அவர் கட்டாயமாக அந்த பொதுஜாதி மக்கள் மத்தியிலும் பேசுவார். பேசி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம வந்து இப்போது இந்த நேரத்தோட ஜபத்துக்கு போகிறோம். என்ன செய்ய அர்ப்பணிக்க வேண்டிய காரியம் என்னன்னாக்கா, யார் அரசாட்சி என்பது முக்கியமல்ல,
யார் அரசா செய்தாலும் கூட அவர் பின்னால் இருக்கிற ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அதிகமான செய்தி கொடுத்த மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதிகமான செய்தி கொடுத்தீர்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. அதற்கு ஸ்தோத்திரம். இவளை கூட நம்ம தொடர்ந்து ஜெபங்கள் செல்ல போகிறோம். முதலாவதாக நாம் பார்த்தோம்னாக்கா இந்த ஞாயிற்றுக்கிழமை 7th 2 பேருக்கு பிறந்தநாள் வந்தது. 2 பேர் பிறந்தநாளுக்காக நம்ம ஜெபிப்பதற்கு இப்பொழுதுதான் தருணம் கிடைக்கிறது. ஆகியால் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த டாக்டர் தேவதாஸ் அவர்களுடைய பிறந்தநாள் 7th வந்திருக்கிறது. கர்த்தர் அவர்களுக்காக அவரை ஆஸ்வதிக்கும்படியாக இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் அவரை திருவந்திருக்கும்படியாக இந்த சகோதரி ஹேமாவை ஜெயிப்பார்கள். அதை தொடர்ந்து சகோதரி பெட்சி விமல் அவருடைய மகன் நிக் பீட்டர்சனுக்கும் அதே நாள் பிறந்த நாள். அவனுக்காகவும் கூட சகோதரி ஹேமா அவர்கள் ஜெயிப்பார்கள். முதலாவதாக சகோதரன் டாக்டர் தேவதாஸ் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கத்தின் ஐஸ்வர்யமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் கொடுத்த நல்ல செய்திக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என் தேவனாகிய கர்த்தர் நீ பேசுகிற தேவன் ஆண்டவரே, எங்களோடு கூட நீ கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட தகப்பனே தன்னுடைய பிறந்த நாளை கண்ட உம்முடைய அன்பு மகனுக்காய் உடைய சமூகத்துல வருகிறோம் ஐயா. ஆண்டவரே டாக்டர் தேவதாஸ் அவர்களை உடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைக்கு ஆயுசு நாளில் ஒரு நாளை நீர் கூட்டி கொடுத்தீரே, ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்தீரே மக்கள் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த புதிய ஆண்டு ஆண்டவரே உம்முடைய மகனுக்கு எல்லா விதத்திலும் ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் தங்கின ஆண்டாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தூர தேசத்தில் இருந்தாலும் ஒரு நாள் கூட தவறாதபடிக்கு ஆண்டவரே பங்கெடுக்கிற உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, ஆண்டவரே இந்த ஜெப ஐக்கியத்துல ஆண்டவரே இதை நடத்துகிற உடைய தாசனுக்கு ஆண்டவரே எல்லா விதத்திலும் ஆண்டவரே, ஆண்டவரே சகல ஆலோசனைகள் கொடுக்கிற ஆண்டவரே உடைய அன்பு மகன் ஆண்டவரே, அவர் இருக்கிற இடத்துல தகப்பன வேலை செய்கிற இடத்துல ஆண்டவரே உங்க கிருபை பெருகணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. என் தேவனாகிய கர்த்தர் வருஷத்தை நன்மையினால் நிரப்புகிற தகப்பன் ஆண்டவர், ஆண்டவரே எங்களுடைய பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணுகிற தேவன் ஆண்டவர், உம்முடைய மகனுக்கு நீர் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த புதிய ஆண்டுல கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோமையா. இப்பொழுது இந்த புதிய ஆண்டுல என்னென்ன காரியங்களை நம்முடைய பிள்ளை தீர்மானமா எடுத்திருக்கிறார்களோ அத்தனை தீர்மானங்களில் உறுதியா இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. பணியிலை போல தகப்பனே ஆண்டவரை எடுத்திருக்கிற தீர்மானங்களில் உறுதியா இருக்கவும் தகப்பனே, எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்மியமா இருக்கவும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோமையா. அவள் கொடுத்த அருமையான துணைவியாருக்காய் நன்றி செலுத்துகிறோமையா. உடைய வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைக்கு நீர் அதிகமாய் கொடுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த வார்த்தைகள் ஆண்டவரே உடைய மகளுடைய ஜெபங்கள்ல வெளிப்படுவதை நாங்கள் பார்க்கிறோமாப்பா. ஆவியான தேவனே புத்தியுள்ள ஸ்திரீயாய் ஆண்டவரே இந்த குடும்பத்தை கட்டுகிற மகளாக அவர்களை வைத்திருப்பதற்காய் நன்றி. கொடுத்த 2 கண்மணி பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பிள்ளைகளையும் ஆண்டவரே வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆவியான தேவன் தாமே ஆண்டவரே ஒரு விசை கிருபையா இறங்கி மூத்தமானுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யும்படியாக, வெளிஸ்தலத்துல உயர்வு உண்டாகும்படியாக, ஏற்ற துணையை கண்டுகொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளும் முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால உடைய பிள்ளை தகப்பனே இந்த பிறந்த நாளிலும் கூட என்னென்ன காரியங்களை ஆண்டவரை தீர்மானமாய் ஆண்டவரை என்னென்ன காரியங்களை இருதயத்தின் நினைவுகளாய் எடுத்து வைத்திருக்கிறார்களோ அத்தனை காரியங்களிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பு மகன் 2வது மகன் நம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே படிக்கிற இடத்திலையும் கூட அந்த மருத்துவ படிப்புல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானது ஒரு நல்ல டாக்டராக வெளிவர நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய மகனுக்கு ஞானத்தை தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல ஆயுளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா விதத்திலும் இந்த குடும்பம் உண்மை மாத்திரம் உயர்த்துகிற குடும்பமாய் காணப்படட்டும் ஆண்டவரே. இவருடைய எல்லா பிரயாசங்களிலும் ஆண்டவரே இவர்களுக்கு நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அவருடைய வீட்டின் காரியங்கள் ஆண்டவரே அவர்கள் என்னென்ன காரியங்களை தீர்மானித்து வைத்திருக்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் ஆண்டவரே இந்த ஆண்டுல பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என் தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க ஆண்டவரே அப்படியே நிறைவேறாத ஆசைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ ஆண்டவரே மீண்டுமாக அவர்கள் இந்த இந்திய தேசத்திற்கு வந்து உங்க நாமத்தை தகப்பனே அவங்க குடியிருக்கிற பகுதியில உயர்த்தும்படியாக அவருடைய இருப்பிடங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய வல்லமை உள்ள கர்ற மகன் மீது நீட்டப்படட்டும் ஆண்டவர்.
உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை வாழ்ந்திருக்கும்படியாக நாங்கள் ஆன்லைன் ஜெப குரூப்ல இருந்து தகப்பனே உடைய மகனை வாழ்ந்திருப்பாராக என்று வாழ்த்துகிறோம் அப்பா. நீங்க அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றையும் உடைய பிள்ளைக்கு ஆம் என்றும் ஆமேன் என்று நிறைவேற்றி கொடுக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உடைய கிருபை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய மகனுக்கு புதிதாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். முடிவில்லாத உடைய இரக்கங்கள் உடைய மகனை சூழ்ந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரனே இரங்கும் என்று சொன்னபோது இரக்கம் பாராட்டின தேவனுடைய இரக்கங்கள் ஆண்டவர் மகனை முற்றிலும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியான தேவன் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். அப்படியே ஆண்டவரே இசப்பா அன்பு குட்டி பிள்ளைய உடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நிக் பீட்டர்சனை உடைய கரங்கள்ல அர்ப்பணிக்கிறோம். தன்னுடைய பிறந்த நாளை காண செய்த தேவ ஆவியானவர் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவரே மகனுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களிலும் கூட தானியலை பற்றி நாங்கள் ஆண்டவரை தியானிக்கிறோம் ஐயா. நேபுகாத் நேச்சருடைய அரண்மனையில தானியலை பற்றி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை தியானிக்கிறோம். அதே போல தானியலுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரை ஒரு சூப்பர் நேச்சுரல் விஸ்டம் உடைய மகனை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரை. ஆண்டவரை அவன் 10 மடங்கு சமர்த்தரா இருந்தான் என்று பார்க்கிறோம். அதே போலத்த விதமா தன்னுடைய காரியங்கள் எல்லாம் வச்சிலும் ஆண்டவரை சமர்த்தனாய் காணப்பட கத்த கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆவியான தேவ நீர் அவனை சுற்றிலும் அக்கினி முதலா இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியான தேவன் நீர் ஆண்டவரே அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளிலும் ஆண்டவரே பரிசுத்த பாதுகாவலின் கரம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் இருக்கிற அந்த தேசத்துல தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே வாளாக்காமல் தலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கீழாக்காமல் மேலாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கொடுத்த தாயாருக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே பெட்சி விமலுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. விமல் பிரதருக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தருடைய காருண்யம் உடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உடைய மாமியாருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புத சுகத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவனை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். அன்பு மகனே ஆண்டவரை மீண்டும் உடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே உடைய பாட்டியாருக்குள்ள உள்ள விசுவாசம் கடந்து வரும்படியாக நல்ல பாடல்களை பாடி துதிக்கிற மகனாய் காணப்பட கர்த்தரின் மகனை அபிஷேகிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய காருண்யம் மூடிக்கொள்ளட்டும். உம்முடைய காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். ஆண்டவரை சேஷமாக ஆண்டவரை டாக்டர் தேவதாஸ் பிரதர் உடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை நிக் பீட்டர்சன் உடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் இந்த ஆண்டு ஆண்டவரை உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் எல்லா பாதைகளிலும் ஆண்டவரை பரிசுத்தம் என்று எழுதுவீராக, பாதுகாப்பு என்று எழுதுவீராக, உம்முடைய கிருபை என்று எழுதுவீராக. இந்த கிருபைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். துதிக நம்ம எல்லாம் வச்சு உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரின் சமூகத்தில் ஜெபம் கேட்டேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹாப்பி பர்த்டே டு யூ. Thank you sir. Thank you. பெட்சி ஓகே, சாட்சி நேரமா இருக்கிறது. எனக்கா சாட்சி இருக்கும்னு சொன்னால் தயவு செய்து உங்கள் கரங்களை போய்த்தலாம். அங்கிள் என்ன சொன்னீங்க, கூப்பிட்டீங்களோ? ஜஸ்ட் விஷ் பண்ணிட்டு தான் மகனுக்கு. தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ. ஓகே, இப்போ கிறிஸ்டி சார் கொஞ்சம் சாட்சி சொல்ல போறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வேலை ஸ்தலத்துல எவ்ரி மந்த் வந்து ஒரு எம்ப்ளாயி ஆஃப் த மந்த்னு சூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் மந்த் டு ஆனர் எம்ப்ளாயி. இந்த கவர்னிங் போர்டுன்னு பெரிய ஒரு மீட்டிங் நடக்கும் ஒன்ஸ் அ மந்த். அண்ட் அந்த கேண்டிடேட்டை ஆனர் பண்ணுவாங்க. By the very grace of God, for the month of April, என்ன சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஒரு இமெயில் வந்தது ஹியூமன் ரிசோர்சஸ்ல இருந்து. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப, அதாவது நம்பவே முடியல, ரொம்பவும் மகிழ்ச்சியா இருந்தது. அண்ட் ஐ நியூ ஒன் திங், இட் இஸ் ஃப்ரம் த லார்ட். கர்த்தர் தான் செஞ்சு கொடுத்தாங்க. இது என்னோட இதே இல்ல, இது வந்து கர்த்தர் 100% கர்த்தர். ஸோ ஐ கிவ் ஆல் க்ளோரி டு காட். இந்த தேர்ஸ்டே வந்து என்ன வந்து நல்ல ஆனர் பண்ணுவாங்க. பெரிய ஒரு நல்ல சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்து எல்லா டைரக்டர்ஸ் எல்லாரையும் வச்சு கொடுப்பாங்க. இந்த ஆனர் வந்து கர்த்தர் கொடுத்த ஆனர். சோ நான் எல்லா மகிமை கனம் எல்லாம் கர்த்தருக்கே செலுத்துகிறேன். ஆமென். அருமையான சாட்சி. இந்த சாட்சிக்காக சுகன்யா அவர்கள் கர்த்தரை ஸ்துதி ஜெபிப்பார்கள். அருமை மகளுடைய கணவர் கமாண்டர் சால்மான் அவர்களுக்கு போன வாரம் சாட்சி சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைத்ததுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த வாரத்திலே அவருடைய மகளுக்கு பெஸ்ட் எம்ப்ளாயியாக அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இந்த 2 காரணக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அங்கிள் பேர் திரும்ப சொல்லுங்க. சாலமோனா? அவங்க பேர் கமாண்டர் சாலமோன். இவங்க வந்து கிறிஸ்டி சாலமோன்.
இவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. கிறிஸ்டி அவங்களுக்கு என்னது? Employee of the month. பெஸ்ட் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிகிரி கிடைச்சிருக்கு. Best employee. துதிக்கிறோம் பா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இம்மட்டுமாக நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன், சுகம், பலன், விசேஷமாக இந்த நாளிலே நம்முடைய கூடுகையிலே பங்கு கொள்கிறதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபைகளை வாய்க்க செய்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இப்பொழுதும் ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுக்க உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஐயா. எவ்வளவோ ஸ்தோத்திர ஜபங்களை நாங்கள் ஏறெடுத்துக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த அந்த ஸ்தோத்திர ஜபங்களுக்காக உமக்கு நன்றி. சாலமோன் அங்கிள் கமாண்டருக்காக உங்களுடைய சமூகத்தில் நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் நீர் அவர்களை கொண்டு அநேகம் பேர்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றி. அவர்களுக்கு நீர் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக ஒரு சிறந்த ஒரு வேலையை நீர் கொடுத்து அதிலே ஒரு உயர்வையும் நீர் கட்டளையிட்ட. ஆமேனப்பா. ஏற்ற நேரத்துல ஏற்ற காலங்களில் அப்பா நீர் உயர்வை கட்டளையிட்டு அவர்களை நீங்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக அந்த இடத்துல நீர் வைத்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நீர் கட்டளையிட்ட உயர்விலே அப்பா இன்னும் மேன்மேலும் அவர்கள் பலப்படுகிறதற்கு உதவி செய்யுங்க. சுற்றிலும் இருக்கிற எல்லாரையும் விட கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் என்பதை அப்பா அநேகர் கண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த அந்த புதிய வேலையில இருக்கிற சவால்களை கர்த்தர் எதிர்கொள்கிறதற்கு கர்த்தர் கிருபைகளை வாய்க்க செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இன்னும் அப்பா அவங்களுடைய மகள் கிறிஸ்டி அவர்களுக்காக உங்களுடைய சமத்திருக்கிற பெஸ்ட் எம்ப்ளாயி என்ற ஒரு அவார்டை கர்த்தர் நீர் பரத்திலிருந்து கொடுத்துக்கிறீங்க தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி. அதற்கென்று நீர் அவர்கள் கொடுத்த தனித்திறமைகள் எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். இன்னும் உடைய விசேஷத்தை கிருபையினால இரக்கத்தினால் அவர்களை நீங்க மூடிக்கொண்டு எல்லா விதமான தீமைகளுக்கு விலக்கி வேலை பார்க்கிற இடங்களிலே கர்த்தாவை இன்னும் அவர்கள் ஒவ்வொரு நாளிலும் அப்பா மேன்மேலும் பலப்படுகிறதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்கப்பா. அநேகம் சோதர ஜபங்களை இந்த வருகிற நாட்களிலே நாங்கள் தொடர்ந்து ஏறெடுப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை வாய்க்கு செய்வீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Amen. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வேளை கூட ஜெபப்பெட்டியிலே 2 பேர் ஜெபக்குறி போட்டிருக்காங்க. மற்றவங்களும் தயவு செய்து போடுங்க. பப்ளிக் காரணமாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸாக இருக்கலாம். எந்த ஜெபம் நீங்கள் போட்டிங்கன்னாக்கா நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அதுக்காக தயவு செய்து நீங்கள் அந்த ஜெபப்பெட்டியை ஆனர் பண்ணுங்க. இப்படி கூட சகோதரன் டாக்டர் தேவதாஸ் அவர்கள் அனுப்பிய ஜெபக்குறிப்பின்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேர்தல் பரிசாக ஜெபிக்க போகிறோம். அன்பின் தேவனே, இந்த நாள் ஆண்டவரே தேர்தலுக்காக விசேஷமாக தேர்தல் பிரசாத கஜபுரத்தாப்பை இந்த நாட்கள் ஆண்டவரே இன்னும் எலெக்ஷன் கிட்ட நெருங்கி வந்துச்சு. நிறைய இடங்களில் பிரசாத கூட்டம் நடக்குது. அநேக பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வந்து பிரசாரம் பண்ணுறாங்க. கர்த்தர் தயவாக மனமின் காட்டவே அந்த பிரசாரத்தை தடை செய்யும்படியாக இருக்கிற எல்லா விதமான தொல்லைகளையும் போட்டியாளர்கள் மூலமாக வருகிறதான அநேக விதமான தொல்லைகள் நிமித்தமாக தேவனே அவர்கள் அவதிப்படுவதை பார்க்குறோம். பல இடங்களில் ஆண்டவரே தேவையில்லாத குழப்பம் ஏற்படுது, தடிகள் ஏற்படுது, போலீஸ் தடை ஏற்படுது. இப்படி பல காரியம் நடக்குது சுவாமி. கர்த்தர் தயவாக மனமின் காட்டவே இந்த விதமான காரியம் நடக்காமல் அதை பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆண்டவரே அந்தந்த கட்சி நபர்கள் அவர் கொடுக்கப்பட்ட நேரத்தை சிறாத்தை பயன்படுத்தி மற்றவர்களை தவிர அவதூறு செய்யாமல் சரியான விதத்திலே நாங்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன என்பதை மாத்திரமே இந்த அறிக்கை மாத்திரம் செஞ்சு அவங்க அதிகமாக அதை டெஸ்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்க எந்த விதத்தில் ஆண்டவரே இதை மற்றவர்களை புண்படுத்தமான காரியம் செய்யாதபடி கற்று தள்ளி போடுத்தாவே அறிவாளி ஆண்டவரே நாங்கள் கொடுக்குற அறிக்கை ஆண்டவரே சுயநலத்தை காரியமாக இல்லாமல் ஆண்டவரே தேசத்தை கட்டி எழுப்பக்கூடிய தக்கதாகவும் சாத்தியம் உள்ளதாக இருக்கணும் சுவாமி. ஏதோ நாங்கள் ஆகாயத்தில் கோட்டை கட்டுற மாதிரி எந்த ஒரு பொய் பிரசாரம் செய்யாமல் அவர் செய்யக்கூடிய காரியங்களை, செய்ய வேண்டிய காரியங்களை, தேவையான காரியங்களை அவர் அறிந்து அதற்காகவே அறிக்கை செய்ய கற்றுக்கிட்டார் சுவாமி. ஆண்டவரே இந்த சகோதரி ஆண்டிஸ் ஜெகன் அவர்கள் கொடுத்த குறிப்பின்படியாக தேவனே வாக்குச்சாவடி ஊழியர்கள் இருக்காங்க, அநேக கவர்மெண்ட் சர்வன்ஸ் இருக்காங்க, அநேக ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஆண்டவரே ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பணி செய்யணும். அவங்க செய்கிற இடம் வந்து புதுசான இடம். ஏதோ ஒரு கிராமத்துக்கு அனுப்புவாங்க, ஏதோ ஒரு பகுதிக்கு அனுப்புவாங்க, அவங்களுக்கு தெரியாத இடம். அந்த இடத்துல ஆண்டவரே அவர்கள் செய்வதற்கு வேண்டிய நல்ல ஞானம் தரணும் ஆண்டவரே. எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை அவர் சொல்லிக் கொடுத்தவங்க கர்த்தாவே. தெய்வத்தை ஆண்டவரே அவர்கள் அந்த வெவ்வேறு பகுதியில் வேலை பார்த்து நிமித்தமாக அநேக ஹார்ட்ஷிப் வரும். அவங்க ட்ராவல் ஹார்ட்ஷிப் வரும். அவருக்கு வேண்டிய உணவு ஹார்ட்ஷிப்பில் வரலாம். அந்த சீதோஷ்ண நிலை நிமித்தமாக ஹார்ட்ஷிப் வரலாம். எல்லாவற்றிலும் எனக்கு பாதுகாத்து கொண்டு எந்த விதத்திலும் ஒருவரும் ஆண்டவரே அது நிமித்தமாக வேதனைப்படக்கூடாதபடியாக ஆண்டவரே இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் போன இடத்துலையே ஒரு டீச்சருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனதாக கேள்விப்பட்ட சுவாமி. இந்த மாதிரி அந்த ட்ரைனிங் போகிறவர்களுக்கே இந்த பிரச்சனைனாக்கா அந்த தேர்தல் அந்த சாவடிக்கு போகிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் சுவாமி. தேசத்துக்கு அவர்களை பாதுகாத்து கொண்டு எந்த வித தொல்லையும் வராதபடி கற்று பாதுகாத்து அதிவில் ஆண்டவரே அவங்க அந்த இடத்துல ஆண்டவரே சரியான உதவி பெற்று தெரிவித்தார் சுவாமி. இதமே ஆண்டவரே ஆசிரியர் விசேஷமா தேவனே அநேக சவால்கள் இருப்பான் ஆண்டவரே. எதிர்கட்சியில் வந்து பணம் கொடுப்பாங்க, இன்னும் எத்தனையோ விதமான தவறு செய்வாங்க. அது எல்லாத்தையும் அவர்கள் பொருட்படுத்தாதபடி அவர்கள் சாதகமாக அதை ஆண்டவரை மாற்றத்தக்கதான கிருபை தத்தல் கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவே
இந்த பெட்டியில் ஆண்டவரே 2 பேர் மாத்திரம் போட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து கர்த்தாவே எல்லா ஜெபங்களும் இந்த இப்பொழுது இங்கு வந்திருக்க ஜெபங்கள் எல்லாம் கூட தேசியது கர்த்தாவே இதயத்தில் பேசி ஆண்டவரே அவர்கள் ஜெப பெட்டியிலே ஜெபத்தை போட வேண்டும். அவள் குடும்பத்திற்காக, அவள் தேவைகளுக்காக, அவளுடைய ஊழியத்திற்காக, இன்னமாக மக்களுக்காக, நாட்டிற்காக, உலகத்திற்காக என்னென்ன ஜெபங்கள் போட ஆசைப்படுறாங்களோ எல்லாத்தையும் கர்த்தாவே அந்த பாரப்படுத்துகிறவர்களோ கர்த்தர் பாரத்தை வெளிப்படுத்த முடியாது அவர்களுக்கு குறிப்பு போட கிருபித்தாலும் சுவாமி தேவனை நாங்கள் வெற்றிகரமாக இந்த ஊழத்தை நடத்தி ஜெபிக்கிறோம். பொறுப்பது ஆசிர்வதியும் இயேசு நம்ம ஜெபங்கள் பிதாவே ஆமென். முடிவு ஜெபத்தை டாக்டர் தேவதாஸ் அவர்கள் எடுப்பார். அவங்க சுகன்யா சிஸ்டர் என்னமோ சொல்ல வந்தாங்களே. அப்படியா? ஆமா ஆமா அங்கிள். சொல்லுங்க சிஸ்டர். நான் சாயந்தரம் போலதான் கேள்விப்பட்டேன். அந்த ஒண்ணும் இல்ல, நீங்க இதுக்கு ப்ரேயர் பண்ணீங்கல்ல, அந்த வாக்குச்சாவடி ஊழியர்களுக்காக ப்ரேயர் பண்ணீங்கல்ல, இப்ப ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் தான் கேள்விப்பட்டேன். என்னன்னா ஒரு ஸ்டாஃப், பட் அவங்க எந்த டிபார்ட்மெண்ட் எதுவுமே எனக்கு தெரியல. அவங்களுக்கு வந்து அந்த எலெக்ஷன் டியூட்டி வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து டெலிவரி டேட் வந்து நெக்ஸ்ட் மந்த் 3rd. ஆனா எலெக்ஷன் டியூட்டி வந்துட்டு May 19th அவங்க நம்மளுக்கு எலெக்ஷன். ஸோ 18th வந்து அவங்க அந்த பர்டிகுலர் பூத்துக்கு அவங்க போகணும். எங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க போய் கேட்கும்போது அவங்க கொடுக்கல. அவங்க வந்துட்டு அதை பெருசா எடுத்துக்கல. ஸோ இப்படி நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கு அங்கிள். அவங்க நினைச்சா கொடுத்துருக்கலாம், அந்த ஸ்டாஃபுக்கு, பர்டிகுலர் ஸ்டாஃபுக்கு கண்டிப்பா கொடுத்துருக்கலாம். இது எங்க நடந்துச்சுன்றது எனக்கு தெரியல, பட் எனக்கு அது ரொம்ப பேர்டனா இருந்துச்சு. இப்படிப்பட்ட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் நிறைய இருக்கு. வருங்காலங்கள்லயும் வந்துட்டு ஆண்டவர் தான் அவங்களோட மனசை மாத்தணும். என்ன ரீசனே தெரியல, ஆனா ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். பட் அவங்க வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணல. இல்ல நீங்க ரெகுலரா நீங்க போகிற மாதிரி தானே, நீங்க உங்க டியூட்டிக்கு நீங்க போகிற மாதிரி தானே, ஸோ நீங்க வந்துட்டு எலெக்ஷன் டியூட்டிக்கு நீங்க போகலாம், எக்ஸெப்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பதில் வந்திருக்கு. ஒருவேளை அதுக்கப்புறமா அவங்க வந்து கன்சல்ட் பண்ணி அவங்க கேன்சல் பண்ணாலும் மெடிக்கல் செக்அப் இல்லாம யாரும் அனுப்ப மாட்டாங்க, அனுப்பக்கூடாதுங்கிற ரூல் இருக்கு. அதனால அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுக்காகவும் நம்ம கண்டிப்பா ப்ரேயர் பண்ணணும். அதான் சொல்ல வந்தேன். டாக்டர் தேவதாஸ் நீங்க அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையாக நீர் தந்திருந்த நல்ல இந்த ஜெப ஐக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக நாங்கள் ஒரு சிறு குடும்பத்தின் பிள்ளைகளாக ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் வாரத்துல 3 நாட்கள் நமது பாதத்தில் காதத்திருக்க இந்த வரை எங்களுக்கு கிருபை பாராட்ட வந்து கொண்டு இருக்கிற அந்த கிருபிகளுக்காக மக்கள் நன்றி செலுத்தினோம் தகப்பனே. இந்த தினத்திலும் ஆண்டவரே ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை ஒரு பிரச்சனை எங்களோடு இருந்ததுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் பாதைகளை எந்தவித தடையும் இல்லாமல் இன்றைய தினத்துல எங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எங்களுடைய இன்டர்நெட் எல்லாம் சரியாக இருக்கத்தக்கதான கிருபைகளை நீ தந்தபடியால் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நீர் இந்த தினத்துல எங்கள் மத்தியில அருமையான செய்திகள் பகிர்ந்து கொண்ட அந்த சகோதரிக்காக மக்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆண்டவரே, கேட்ட செய்திகளுக்காக மக்கள் நன்றி. இப்படியாக நாங்கள் புற ஜாதி ராஜாக்களுடைய இந்த காரியங்களை குறித்து நாங்கள் மெடிடேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நேபுகாதுடைய வாழ்க்கையில ஆண்டவரை எப்படி அவருடைய வல்லமை, அவருடைய ஆளுமை தத்துவம் எல்லாம் இருந்த குறித்தான விஷயங்கள்ல இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டோம். அதற்காக மக்கள் நன்றி. ஆண்டவருடைய பாதத்துல ஆண்டவரே, நாங்கள் இதை கேட்பதா மட்டுமில்லை, இன்னும் நாங்கள் விசுவாசத்தை வாழ்க்கையில வளரத்தக்கதாக தேவரை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். செய்திகளை ஏறெடுத்த அந்த சகோதரிக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அவங்களுடைய ஊழியத்தின் பாதைகளை இன்னும் மேலும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாறு மண்டாடிக்கிறோம். ஆண்டவரை, இப்படியாக அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக கொண்டு வரக்கூடிய பாக்கியமாக அவர்களை எடுத்து நீங்க பயன்படுத்த வேண்டுமாறு மண்டாடுகிறோம். இந்த குடும்பத்தை, அவங்களுடைய குடும்பத்தினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்தித்து அவர்களை மென்மேலும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு மண்டாடுகிறோம். குடும்பத்தின் தேவையான பாதுகாப்பை நீர் தர வேண்டுமாறு மண்டாடுகிறோம். அவனுடைய நாமத்திற்காக மகிமை கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாக காணப்பட தேவரை கிருபை பாராட்ட வேண்டுமாறு மண்டாடுகிற தகப்பனே. ஆண்டவரே, இந்த தினத்திலே நாங்கள் எங்களுடைய தேசத்திற்காக, உலகத்தினுடைய சமாதானத்திற்காக ஆண்டவரே, இப்படி அந்த எங்களுடைய தேர்தலில் எங்கள் தேசத்தில் நடைபெறக்கூடிய அந்த தேர்தலுக்காக விசேஷமாக நாங்கள் பாரப்பட்டு ஜெபித்தோம். தேவனுடைய கரங்களில் இருந்து நாங்கள் இப்படிப்பட்ட ஜெப விண்ணப்பங்களுக்கான பதில்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உமது கரத்தையே நாங்கள் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே.
தேவரீர் அதே போல எங்களுடைய ஜெப பங்காளர்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் இந்த நேரத்தில் நாங்கள் பாரப்பட்டு நிற்கிறோம். ஆண்டவரே இந்த தினத்துல அட்டன் பண்ணின ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே உங்கள் பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் அவங்களுடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்பிற்காக உம்மிடத்தில் வருகிறோம் தகப்பனே. தேவனுடைய கரம், தேவனுடைய ஆளுகை அந்த குடும்பத்தின் மேலே எப்பொழுது இருக்க வேண்டுமாறு உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். உங்களுடைய தூதர்களை கொண்டு அவர்களுடைய குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு உம்மிடத்தில் மன்றாடுகிற தகப்பனே. ஆண்டவரே அவங்களுடைய குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக உம்மிடத்தில் வருகிற தகப்பனே. அவங்களுடைய குடும்பத்தின் தேவைகளை நீங்க பூர்த்தி செய்ய வேண்டுமாறு உம்மிடத்தில் மன்றாடுகிற தகப்பனே. அவங்க குடும்பத்திலே அவங்க எதிர்பார்த்திருக்கக்கூடிய நன்மைகள் தேவரீர் சீக்கிரத்திலே நடைபெற தேவரீர் கிருபை பாராட்டணும் ஜெபிக்கிற தகப்பனே. பிள்ளைகளுடைய எதிர்கால படிப்புகள், பிள்ளைகளுடைய காரியங்கள், அதே போல அவருடைய குடும்பத்தினுடைய பொருளாதார தேவைகள், குடும்பத்தில் எதிர்பார்த்திருக்கக்கூடிய நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நீர் அறிந்திருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். ஏற்ற காலங்களில அவங்கவுங்க என்ன அவங்களுடைய மன விருப்பங்கள் எல்லாம் நடைபெற தேவரை கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிற தகப்பனே. இப்படியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் அலங்கரித்து உமதுக்கு ஏற்ற பாத்திரமாக அவர்களை விளங்கத்தக்கதாக நீர் தேவரை கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். தேவனுடைய நாமத்திற்கு அவங்க மகிமை வரக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவரை அவர்களை எடுத்து நீங்க பயன்படுத்த வேண்டுமாறு உம்மிடத்தில் மன்றாடுகிற தகப்பனே. அதே போல எங்களுடைய இந்த ஜெபம் இன்றைய தினத்துல மிகவும் நேர்த்தியாக நடந்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே விசேஷமாக இன்றைய தினத்துல ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய ஜெப பங்காளர்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் உங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிற தகப்பனே. குடும்பங்கள் ஆண்டவரே வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக மட்டும் மன்றாடுகிற தகப்பனே. ஏற்ற காலத்துல அவனுக்கு நல்ல வேலைகளை தந்து குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணப்பட தேவரை கிருபை பாராட்டணும் ஜெபிக்கிறோம். விசேஷமாக முதியோர்களுக்காக இந்த இடத்தில் நாங்கள் பாராட்டப்பட்டு வந்து நிற்கிற தகப்பனே. தேவரே அவர்களுக்கு வயது மூப்பின் காரணமாக சரீரத்தில் காணப்படக்கூடிய பலவீனங்கள் எல்லாம் நீக்கி போட வேண்டும் இடத்தில் மன்றாடுகிறோம். சரீரத்தில் நல்ல பலனையும் சத்துவத்தையும் தந்து அவர்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இடத்தில் மன்றாடுகிற தகப்பனே. அதே போல குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற குடும்பங்களை நாங்கள் இந்த நேரத்துல நாங்கள் நினைவு கூறுகிறோம். தேவரே அவங்க குடும்பத்துல மழலையின் சத்தங்கள் விரைவில் காணப்பட கேட்கப்பட தேவரை கிருபை பாராட்டணும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. குடும்பத்துல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணப்பட தேவரை கிருபை பாராட்டணும் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள், பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் தேவரே நீங்க அவங்களுடைய மன விருப்பத்தின்படி அவர்களுக்கு நீர் ஆசீர்வதித்தர வேண்டும் இடத்தில் மன்றாடுகிற தகப்பனே. பிரயாணத்தின் போது அவர்களுக்கு நல்ல பலனையும் நல்ல பாதுகாப்பையும் தர வேண்டும் இடத்தில் மன்றாடுகிற தகப்பனே. ஆண்டவரே படிப்பினுடைய காரியங்களுக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் இடத்துல மன்றாடுகிறோம். தேவரீர் அவர்களையும் அவருக்கு நல்ல ஞானத்தையும் அருமை தந்து ஆண்டவருடைய நாமத்திற்காக அவங்க இன்னும் செய்யக்கூடிய காரியங்கள்ல உத்தமம் உண்மையாக செயல்பட தேவரை கிருபை பாராட்டணும் ஜெபிக்கிறோம். இப்படியாக எங்களுடைய ஜெப பங்காளருடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் வேறாக ஆசீர்வதித்து காத்து பலப்படுத்தி முதல் நாமத்தின் மகிமைக்காக அவர்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் மற்றும் மன்றாடுகிற தகப்பனே. அதே போல இந்த ஜெபத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அருமையான டேனியல் சார் வனஜா நடத்திற்காக நன்றி செல்கிறோம். தேவரீர் அவர்களுக்கு இன்னும் இந்த ஊழியத்தை எவ்வாறு மென்மேலும் விருத்தி அடைய அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிற தகப்பனே. அவர்களுக்கு இந்த காலங்கள் எல்லாம் விசேஷமாக உங்களோட பலத்தையும் அவங்களுக்கு நல்ல சரீரத்தை நல்ல பலத்தையும் சத்துவத்தையும் அவங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தின் பாதைகள் எல்லாம் அவங்க இன்னும் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் நீங்க வர்த்திக்க பண்ண வேண்டுமா மற்றும் மன்றாடுகிறோம். இந்த ஊழியத்துல இன்னும் அநேக பேர் கலந்து கொள்ளும் சொல்லி நம்ம வாஞ்சிக்கிறோம். எங்க சபையில இருக்கக்கூடிய அநேக விசுவாச குடும்பத்தினர் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். தேவரீர் அதற்கு ஏற்ற பிரகாரம் அந்த ஊழியங்கள் அவர்கள் பாதங்களை சென்றடையவும் தேவரீர் தேவைப்படக்கூடிய ஆத்மாக்கள் இந்த இடங்கள்ல வந்து கலந்து கொள்ள வேண்டுமாறு மற்றும் மன்றாடுகிறோம். இப்படியாக இந்த ஜெப ஐக்கியத்தை, இந்த ஜெப ஊழியத்தை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து இவ்வளவு காலமாக நடத்தி வரக்கூடிய அந்த கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவர் இந்த இரவு நேரத்துல எங்களுக்கு நல்ல நித்திரை தந்து மறுபடியும் நாங்கள் அவருடைய நாமத்தை துதித்து பாடி எங்களுடைய காலையில எழுந்து எங்களுடைய கடமைகளை செய்ய எங்களுக்கு பலத்தை தரணுமா ஜெபிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும், நீர் பலப்படுத்தும், நீர் எங்களுக்கு சகாயராயிரும். துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக ஐக்கியமும் இன்றும் என்றுமாக நிலவரப்பட்டிருப்பதாக. ஆமென். அங்கிள்
பாடுமா. துதி கனமாகி மையுமாக்கி ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமாகி மையுமாக்கி ஓ நீரே ராஜாவே ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே அலெலுய துதி கனமாகி மையுமாக்கி ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமாகி மையுமாக்கி ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுது வரப்போகிறதான வியாழக்கிழமை சகோதரி மல்லிகா தேவசரோடு நம்மோடு கூட நேபுகாத்நேசருடைய இறையாண்மை 3ஆம் காரியத்தை நடந்து கொள்கிறார்கள். இதில் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அந்த யாவருக்கும் நன்றி. விசேஷமாக மகளுக்கு ஆசீர்வதிப்பதாக வந்த யாவரும் நன்றி. தொடர்ந்து வாருங்கள். கர்த்தருக்கு மகிமைப்படுத்தும். விசேஷமாக ஜெபக்குறிப்புகளை அனுப்பி வையுங்கள். நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென்.